மாதிரி இருக்கு அந்த ஏரி மட்டம். எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலும் நடவடிக்கை எடுங்க. நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் மேடம். புக்கார் இன்டர்நெட் இருக்கிற ஏரி போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க மேடம். நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த இது இருக்கிற மாதிரி கூட இருக்குன்னா அது அதிகமா இதா இருக்கு அந்த ஏரி மட்டம். அந்த பக்கம் போகவே முடியாது. துரநாத்தம் அப்படி இருக்காது. ஏன் மேடம் ஆக்ஷன் எந்த கம்பெனிஸ் மேல எடுக்காம? சப்போஸ் எந்த இருந்தா எடுத்துடுங்க. யாரை என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மேடம் நீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா, அந்த ஏரிக்கு வருது இல்லையா காவாய் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, எங்க பட்ட இடத்துல என்ன லேண்ட்ல வருது, நான் மூடிட்டு மேம் அப்படின்னா நீங்க யாரும் எங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? கிட்ட 15 சென்ட் 2 கோடி 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நான் விட்டு கொடுத்துருக்கேன். அந்த சேனல் இந்த தண்ணி வெளியில வர்றதுக்கு நான் மூடிட்டு அப்படின்னா நீங்க யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? நான் மூடிடுவேன். சேனல்ல மூடிடுவேன் நான். அது வந்து பப்ளிக் இடம் இல்லை, ஏன்னா ஓன் இடம் தான் இருக்கிறது. பதில் சொல்லுங்க மேடம். நாங்க பேசிட்டு போன வேலைக்காகாது. நீங்க எதுனா பதில் சொன்னதானே. அந்த பர்மிஷன் போர்டு கூப்பிடுங்க மேடம், மீட்டிங்ல கூப்பிடுங்க மேடம், பேசணும் நம்ம. அப்படின்னா ஓகே மேடம், நீங்க சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அப்படியே சேனல் மூடிட்டாங்க, நீங்க யாரும் எங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. நம்ம கார்பரேஷன் பக்கம் தான் சொல்லுங்க, யாரும் பதில் சொல்லுங்க. எதனா சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கு. ஆனா திருப்பி எங்களுக்கு வந்து கேள்வி கேட்க கூடாது சார். யாருன்னு எந்த இண்டஸ்ட்ரீஸ் நடவடிக்கை எடுங்க. என்ன அவருக்கு என்ன இது நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துட்டு அவருக்கு இது கொடுங்க, நம்ம கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி இஷ்யூ அந்த போர் இதை அடி வாங்கி இருக்கிறது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்டேஜ் டம்ப் பண்றதுக்கு அதுக்கு எதனா வண்டி கொடுத்தா இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா சில கம்பெனி சின்ன கம்பெனிஸ் எல்லாம் காவாயில போடுவாரு, அங்கே போடுவாரு, அந்த ஏரி கிட்ட கொண்டு வந்து போட்டு இருக்காரு. இல்ல இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பேசி விட்டு இல்ல அவருக்கு ஒரு வண்டி கொடுத்தா எதனா நம்ம குப்பை எடுக்கிற மாதிரி எதனா வாய்ப்புகள் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் போகல. எந்த இது வந்தாலும் அந்த பக்கம் வண்டி போகாது. அப்ப நம்ம வந்து ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்காக பண்ணல. இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்க வருது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரவுண்ட் அடிக்கல மேடம். பெரிய வண்டி கொடுத்து விட்டேன். அதே மாதிரி சார் ஜெனரல் ஃபண்ட் எது வரைக்கும் சின்ன ஒர்க் எது செய்யல சார். ஜெனரல் ஃபண்ட் வச்சு ஸ்கீம் ஒர்க் அந்த போது வேலை ஆகாது. ஜெனரல் ஃபண்ட்ல அப்படியே இருக்கு. ஏன்னா இப்ப எதுக்குன்னா போர் இஷ்யூஸ், தண்ணி இஷ்யூஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. நானும் எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த கலர் தண்ணி வருது, ஸ்மெல் அதிகமா இருக்குன்னு மக்கள் அங்கிருந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு சார்கோ அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது போர் சாங்ஷன் ஆயிருக்கிறதுனால என்ன அது டெண்டர் யாரும் எடுத்திருக்காரு தெரியல. அதே மாதிரி நானும் பல தடவை சொல்லி விட்டு நகராட்சி நம்ம கார்பரேஷன்ல போடாம போர் போட்டு ஒரே நாள்ல போர் போட்டு மோட்டர் எரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு கனெக்ஷன் இபிக்கு மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. வித்தின் 1 டேல நான் போர் நானே இருக்கு மோட்டர் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓன் ஃபண்ட் என்ன சொந்த காசுல. கரண்ட் அதுக்கு ஷிஃப்டிங் பண்ணி கொடுங்க. பைப் லைன் ஒரு 50 அடியா 60 அடியா வருது. ஏன் வரல சார்? போரை நானே போட்டிருக்கேன். நம்ம கார்பரேஷன் போட்டல, நான் போட்டு இருக்கிறது போரு தண்ணி இஷ்யூஸ்க்கு. ஒரே நாள்ல போட்டு ஒரே நாள் நான் ஆல்ரெடி இது அமைச்சிருக்கு. ஒரே நாள்ல மோட்டர் இறக்கி இருக்கு. நான் சாருக்கு நான் சொல்லிட்டு போனேன் சார், நான் போர் போட்டு வச்சு தண்ணி கூட பாருங்க சொல்லிட்டு போனேன். நான் அதுக்கு எனக்கு எடுத்து அந்த கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி. அதே மாதிரி இந்த ரோடு சிசி ரோடு கொஞ்சம் போட்டு இருக்காரு. அந்த ஒர்க் ப்ராப்பர்லி நாட் இன்ஸ்பெக்டட். நம்ம ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா
ரோடு போட்டு இருக்கிறது ஓகே ஒத்துக்கிறேன். அது ஆல்ரெடி போட்டு அது மேல ஜெல்லி அப்படியே இருக்கு. என்ன காரணம்னா அந்த போட்டு அந்த இதுல பிரஷ்ல இழுக்கும் போது அந்த மேல இருக்கிற சிமெண்ட் பால் இருந்து வெளியில வரும். வண்டி போனா அந்த ஜெல்லி அப்படியே மேல வரும். அந்த இது நிப்பாட்டு விட்டு நம்ம அந்த மாதிரி அந்த இது பண்ணும்போது அந்த இது பண்ணும்போது அது மேல சிமெண்ட் பவுடர் போட்டு இது பண்ணா நல்லா உக்காரும். இல்லைன்னா மேல பால் வெளியில வரும்போது அதோட இது கம்மியாகும். ஜல்லியோ கொஞ்ச நாளெல்லாம் ஜல்லி அப்படியே தெரியாது சார். ரோடு குவாலிட்டியா தெரியாது. அப்ப ஏன்னா நம்ம அந்த லெவலிங் மிஷின் ஓட்டும் போது நம்ம சிமெண்ட் டஸ்ட் போட்டாதான் அந்த லெவலிங்க்கு அதுக்கு மேட்சிங் ஆகும். ஏன்னா அது திரும்ப அந்த கோட் எடுக்கும் போது அந்த பவுடர் எல்லாம் மேல வந்துடும். ஒரு ஜல்லி பவுடர் தான் தெரியும். அது கொஞ்ச நாள் ஆனா ஜல்லி தெரியும். ಏನ್ ಮಾಡಿದ್ರಿ ಇವಾಗ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರ ಸರ್? ಅದು ಓಕೆ. ಸಿಮೆಂಟ್ ಪೌಡರ್ போட மாட்டார் சார் யாருமே. சிமெண்ட் பவுடர் போடாம அந்த இந்த மிஷினை வச்சு ஓட்டுவாரு. ஓட்டிட்டு பின்னாடி அந்த இழுக்கும் போது என்ன அந்த பவுடர் எல்லாம் வெளியில சிமெண்ட் பவுடர் வெளியில வந்துடும். பாலெல்லாம் அந்த ஜல்லி பவுடர் தான் அப்படியே நின்னுக்கும். நிற்கும் போது என்னாவது கொஞ்ச நாள் ஆனாலும் ஜல்லி அப்படியே தெரியுது. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு குவாலிட்டியே வராது. சில நாளுக்கு போயிட்டேன்னா அப்ப மக்கள் கேட்டுப்பா புதுசா ரோட் போட்டுருக்கீங்க இவ்வளவு போயிடுச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. இப்போ தெரியுது நம்ம போட்டு என்ன ரொம்ப நாள் ஆகல, 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அப்படியே ஜல்லி அப்படியே இது பழைய ரோடு செக் பண்ணுங்க, இப்ப புது ரோடு செக் பண்ணுங்க தெரியும். அது என்னன்னு அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி சார் இப்ப 147 அந்த அப்ரூவ்ட் வந்திருக்கு இல்லையா, அது சார் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரைக்கும் அப்படியே ஹோல்டிங் பண்ணி வைக்கிறது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பின்னாடி அந்த அப்ரூவ்டுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி சார் நம்மளுக்கு குழு ஆபீசர்ஸ் இன்னும் இது வரைக்கும் நம்ம பீரியடே முடிஞ்சு போச்சு. எதுவுமே இல்லை, யாருக்கும் இல்லை, மண்டலுக்கு இல்லை, நம்ம குழு ஆபீசர்ஸ் எதுவுமே இல்லை. சும்மா கட்டிட்டு இருக்க முடிஞ்சு இருக்குங்க. இன்னொரு மீட்டிங்ல நம்ம உட்காந்து இல்ல தெரியாதுங்க. இன்னொரு மீட்டிங் நடத்த போறீங்களா இங்க அதே டவுட் தான் எங்களுக்கு. சும்மா பேருக்கு மட்டும் கட்டிட்டு இருக்கு, ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு மீட்டிங் தான் தெரியும். அது ஒரு மீட்டிங் நடத்த வர இல்லையா அது தெரியல. என்ன ಮಾತಾಡ್ತೀನಿ ಸರ್ ಇದು ತಗೊಲ್ಲ ಕೊಡ್ಲಿ ಅದ ಎಲ್ಲ ಓಪನಿಂಗ್ ಇದನ್ನ ಮೈಂಡ್. அதே மாதிரி சார் நம்ம யூஜுவல் ஓவர் டேங்க் கட்டிட்டு இருக்கு. அதுக்கு தண்ணி எங்கிட்ட வருது, என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா கட்டியிருக்காரு, சுண்ணாம்பு அடிச்சிருக்காரு. இன்லெட் அப்படி இருக்கு, எதுவுமே தெரியல. ஆணையர்களுக்கு ஒரு ஏற்கனவே தேர்தல நம்ம அந்த ஈவிலையும் போய் பார்த்தோம். அது எந்த நிச்சயம் எதுவும் நடக்கல. வாங்கி கண்டிப்பா செஞ்சுதான் அதே போல சார் இப்ப ட்ரைனேஜ் பட்டா எடுத்து நம்ம வாங்கி ட்ரைனேஜ் போடுறதுக்கு அப்ப மன்றத்துல எதுவும் இல்லை. சப்போஸ் பண்ணி ரோடு சின்னதா இருக்கு, பேசி வச்சுட்டு கொஞ்சம் இடம் எக்ஸ்டெண்டட் பண்ணி வாங்கி கொடுத்தா அதுக்கு நம்ம இதுல கமிஷனர் நம்ம இது பண்ண கிஃப்டேட் பண்ண வேலைக்காக சார். ஏன்னா ட்ரைனேஜ் போடும் போது மட்டும் எந்த கேட்க மாட்டாரு. ரோட் பண்ண சார் எந்த ப்ராப்ளம் அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல நீங்க அப்ளை பண்ணணும். சரியா? நாம டைரக்ட்லி கொடுக்க மாட்டேன். நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா இப்ப ட்ரைனேஜ் போடும்போது நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டில எடுத்து ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துருக்கு. அந்த ரோடு எடுத்து சின்னதா இருக்கும் போது அது 30 அடி ரோடு பண்ணலான்னு இந்த 15 அடி கூடுதலா நம்ம கிஃப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. அவர் கொஞ்சம் ஆல்ரெடி 2 மாசம் 3 மாசம் முன்னாடி நம்ம கார்பரேஷனுக்கு
லெட்டர் வந்திருக்கா இல்லையா நீங்க கேளுங்க. வந்திருக்கு, யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு? எல்லாத்துக்கும் இல்ல அதுல எதுனா டாக்குமெண்ட்ஸ்ல ஃபால்ட் இருக்கா? எல்லாத்துக்கும் டெஸ்டிங் பண்ண போறோம். இல்ல அந்த டாக்குமெண்ட் எதனா ஃபால்ட் இருக்கா, இல்ல வேற எதனா ப்ராப்ளம்? எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து ஆல்ரெடி ஓகே, லீகலோட எல்லாமே ஓகே இருக்கு. அவர் லேண்ட் ஓனரும் பண்ணி கொடுத்து தயாரா இருக்காரு. மக்களுக்காக ஏதாவது நடமாடுறதுன்னு இடம் ரோட் பெருசாகுது. இப்போ ஆல்ரெடி ஒரு 6 months 7 months பிஃபோர் இந்த 15 feet பண்ணியிருக்காரு. இதே இதுல தான் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு அது நீங்க உடனே அது என்னன்னு பார்த்து விட்டு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ఎంపీ ఫండ్ కూడా వీళ్ళుగానే ఇచ్చేసేవారు. ఎంపీ ఫండ్ కూడా వీళ్ళుగానే ప్రాసెస్ చేసి పంపించేది కాంట్రాక్టర్కి.